மேல வந்து அவ பையனை தேடுறா, ஆளை காணோம். அப்போ அந்த பிளாட்ல இருக்கிற 2 பேர்கிட்ட ஹெல்ப் கேக்குறா. ஆனா அவனுங்க 2 பேரும் இவளை ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டு இவகிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாங்க. அப்ப அந்த லிப்ட்ல காப்பாத்தின பொண்ணும் அந்த ஆளும் வந்து இவளை காப்பாத்திடுறாங்க. காப்பாத்தினதுக்கு அப்புறம் அவ பையனோட மறுபடியும் மேல் ஃப்ளோருக்கு போறா. அப்ப வெள்ளம் ரொம்ப அதிகமாகி மறுபடியும் அந்த பிளாட்ல அடிக்குது. அடிச்ச வெள்ளத்துல மறுபடியும் அவ பையன் காணாம போயிடுறா. தண்ணியில குதிச்சு அவ பையனை தேடி நிற்கா. ஆனா அவன் கிடைக்கவே இல்லை. ஏன்னா அவன் கீழே குதிக்கவே இல்லை. மேல இருந்து அவன் அம்மானு கூப்பிட்டு இருக்கான். அவனை பார்த்ததுக்கு அப்புறமே தான் இவளுக்கு உயிரே வருது. இவ மறுபடியும் ஃப்ளோரா ஏறி வந்துன்னு இருக்கா. ஆனா ரொம்பவே டயர்ட் ஆயிடுறா. அந்த நேரத்துல வெள்ளம் ரொம்ப வேகமா பிளாட் மேல வந்துன்னு இருக்கு. ஒரு கட்டத்துல வெள்ளத்தோட வேகம் குறையுது. அவளும் மேல வந்துடுறா. அவ பையனோட மேல போயின்னு இருக்கா. ஒரு பிரெக்னன்ட் லேடியை பாத்துடுறா. அவங்க இவகிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. ஆனா மேல அவரோ நேரம் ஆகுது, இங்க இருந்து போலான்ட்டு கூப்பிடுறாரு. இவளுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அப்போ ஒரு முடிவு எடுக்கிறா. இவளே அந்த லேடிக்கு பிரசவம் பார்த்துடுறா. திரும்பவும் பையனை தேடி போறான். அப்ப யாரோ ஒருத்தன் இவளை பிடிச்சி கட்டி போட பாக்குறான். அவன் தனியா வராம ஒரு கூட்டமா வந்திருக்கான். இவங்க எல்லாரும் குவானாவோட கம்பெனில வேலை செய்யறவங்க. இந்த உலகம் அழிஞ்சுன்னு வர்றதுனால இவளை வேற உலகத்துக்கு அனுப்ப பாக்குறாங்க. இவ அங்கிருந்து தப்பிச்சு ஒரு பிரிட்ஜ் மேல வரா. அப்போ ஒரு கண்டெய்னருக்குள்ள அவ பையன் இருக்கிறத பாத்துறா. உடனே அவ பையனை தூக்கின்னு அங்கிருந்து தப்பிச்சு போக பாக்குறா. அவளுக்கு பின்னாடியே அந்த கம்பெனிக்காரங்களும் வராங்க. ஒரு கட்டத்துல அவ பையனை தூக்கின்னு ஓட முடியாம கீழே இறக்கி விட்டுடுறா. பின்னாடி அந்த கம்பெனிக்காரங்க வந்து இவளை பிடிச்சிடுறாங்க. அந்த பையன் ஏஐ குழந்தையாவே இருந்தாலும் இவ உருவாக்குறதுனால அவ பெத்த பிள்ளையாதான் வளர்த்துருக்கா. அவன் ஒரு ஏஐன்றதுனால அவனுக்கு மரணமே கிடையாது. அப்போ குவானா அவன் கிட்ட, நான் போறது நினைச்சு நீ வருத்தப்படாத, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என்னோட பையன். இதே உலகத்துல என்னைக்காவது ஒரு நாள் நாம 2 பேரும் ஒன்னா சந்திப்போம். அது வரைக்கும் நான் தான் உன்னோட அம்மான்றத நீ எப்பவுமே மறந்துடாதப்பான்னு சொல்றான். பெரிய மனசு இல்லைனாலும் அந்த பையன் தண்ணியில குதிச்சு அங்கிருந்து போயிடுறான். அந்த பெரிய அலை இவங்களை நோக்கி வந்து நிறுத்து. இவளும் அங்கிருந்து போலான்ற ஒரு முடிவை எடுத்துடுறா. அவங்க ஆளுங்க இவளை கூட்டிட்டு போய் ராக்கெட்ல ஏற்றி விட்டுடுறாங்க. இத்தனை வருஷம் வளர்த்த குழந்தைய பிரிஞ்சு ஒரு தாயா போக முடியாம மனசை கல்லாக்கிட்டு அங்கிருந்து போயிடுறான். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவ மகனை பார்க்க முடியும்ன்ற நம்பிக்கை அவளுக்கு இருக்கு. அவங்க 2 பேரும் மறுபடியும் பார்ப்பாங்கன்னு நாமளும் நம்பிக்கையோட இருப்போம்.